கோவையில் ஒரே பகுதியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் கோவை கொள்ளையர்களின் நகரமாகி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவையில் சமீப காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதன்கிழமை இரவு சிங்காநல்லூர் பகுதியில் 3 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட SISH காலனி பகுதியில் உள்ள நந்தினி ஹார்ட்வேர்ஸ், ஸ்ரீதேவி மெட்டல் பாத்திர கடை மற்றும் அக்ஷயா வேஸ்ட் பேப்பர் கடையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். நந்தினி ஹார்ட்வேர்ஸ் கடையின் பின்புறம் துளையிட்டும் மற்ற கடைகளில் பூட்டை உடைத்தும் மேலும் ஸ்ரீதேவி மெட்டல் கடையின் மேல்தளத்தில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்தும் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. பொங்கலை முன்னிட்டு கடையின் உரிமையாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் பூட்டியிருந்த கடைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். கடையின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு கிடப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடை உரிமையாளர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். கடை உரிமையாளர்கள் வந்த பின்னர்தான் கொள்ளை போன பொருட்கள், பணம் மற்றும் நகை குறித்த தகவல்கள் தெரிய வரும் என்று தெரிவித்துள்ள போலீசார் அந்த பகுதியில் உள்ள கடைகளின் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடைக்காரர்கள் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தியே இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபடாததே கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரே பகுதியில் அடுத்தடுத்துள்ள 3 கடைகளில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது இப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.